உலகை செதுக்கிய திருக்குறள். அது உலக அமைதிக்கு பேரிலக்கியமாக திகழும் திருக்குறள். அதனால்தான் இது உலகை செதுக்கிய திருக்குறள். அதாவது மொத்தம் இதுவரை 58 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 28 மொழிகள் இந்தியாவினுடைய மொழிகள், 29 மொழிகள் இந்திய மொழிகள், 29 மொழிகள் வெளிநாட்டு மொழிகள். அதனால்தான் இது உலகை செதுக்கிய திருக்குறள். நம்முடைய மாண்புமிகு திரௌபதி முர்மு இருக்கிறாங்கள, அவங்க சந்தாலி மொழியை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய மொழியிலே திருக்குறள் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற ஆவலில் அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்முடைய தஞ்சை மாவட்டத்தினுடைய இலக்கியத்துறை அவர் சந்தாலி மொழியிலே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதனால்தான் இது உலகை செதுக்கிய திருக்குறள். அது மட்டுமல்ல, லியோ டால்ஸ்டாய் என்பவர் நம்முடைய நாட்டிற்கு அவர் இந்த திருக்குறளை படித்துவிட்டு அவர் ரஷ்யாவிலே பரப்பியுள்ளார். அது மட்டுமல்ல, மகாத்மா காந்தி அவர்கள் இந்த நூலை படிக்க வேண்டும் என்றே ஆங்கிலத்தில் படித்துவிட்டு தமிழை கற்க முயன்றார். அந்த அளவுக்கு அற்புதமான நூல் திருக்குறள். நான் பணி ஓய்வு பெற்றபின் முதலாக படித்த நூல் திருக்குறள் தான். அதற்கு அடுத்து பெரிய புராணம், மற்ற எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்கள்லாம் படித்துள்ளேன். இந்த திருக்குறளுக்கு மட்டும் ஒரு தனி பெருமை உண்டுங்க. அதனால்தான் உலகை செதுக்கிய திருக்குறள். ஜான் போப்பு இருக்கார்ல, ஜியோ போப் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அதனால்தான் இந்த திருக்குறள் உலகமெங்கும் பரவுவதற்கு காரணம். அதனால்தான் உலகை செதுக்கிய திருக்குறள். அடுத்து ஜான் போப் இருக்கார்ல, ஜியோ போப்பு, அவரும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்துள்ளார். இப்படி எல்லாரும் திருக்குறளை போற்றுவதால் தான் திருக்குறள் உலகை செதுக்கிய திருக்குறள் என்று பெயர் பெற்றது. நீங்கள் எல்லாரும் 2 நாட்களுக்கு முன்னு கூட நமது சாலமன் ஐயா, மதுரை மாவட்டத்தினுடைய மைந்தர், 60 ஆண்டுகளாக பட்டிமன்றத்தினுடைய பிதாமகன், அற்புதமாக முதல்ல திருக்குறள் தான் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த 2 நாளுக்கு முன்பு நம்ம உலகத்தமிழ் சங்கத்தினுடைய பர்வின் சுல்தானா அவர்கள் பேசும்போது கூட இந்த திருக்குறளை தான் உதாரணம் காட்டினார். அதனால் திருக்குறள் மறக்க முடியாத ஒரு நூலுங்க, உலகை செதுக்கிய நூலுங்க. அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதனுடைய பொருள் என்னன்னா, எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டது. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டது என்கிறார் திருவள்ளுவர். முதல்ல கடவுள் வாழ்த்திலே அதான் சொல்கிறார். காரணம் என்னவென்றால், இந்த குறளை நீங்கள் எல்லாரும் நல்லா படிக்க வேணும். காரணம் என்னன்னா, இந்த குறளில் கடவுள் தான் சொல்கிறாரு. கிறிஸ்து மதத்தையோ அல்லது இஸ்லாமிய மதத்தையோ அல்லது இந்து மதத்தையோ எந்த மதத்தையும் அவர் குறிப்பிடவில்லை. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து, அவர் மதசார்பற்றவர் என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். அவருடைய இதிலிருந்து அவருடைய முதல் கடவுள் வாழ்த்தையே தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கடுத்து, நான் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திலே பணிபுரிந்ததால் நீரின்றி அமையாது உலகனின் வானின்றி அமையாது ஒழுக்கு
நீரா எத்தகைய மனிதருக்கும் நீர் இல்லாமல் வாழ முடியாது. அதுபோல மழை பெய்யாவிடில் நிச்சயமாக மனிதன் வாழ முடியாது. மனிதனுடைய ஒழுக்கமே கெட்டு போயிடும். அப்படி சொல்லியிருக்கார் எடுத்த உடனே. அதனால தான் எங்கள் வாரியத்தினுடைய அடையாள சின்னமே நீரின்றி அமையாது உலகு. எங்கள் வாரியத்தினுடைய அடையாள சின்னமே. நான் 2013 ஓய்வு பெற்றேன். அதற்கு பின் தான் 8 நூல்கள் எழுத ஆரம்பித்தேன். இப்போது நாம் திருக்குறளுக்கே வந்து விடுவோம். தெய்வத்தான் ஆகாதனை முயற்சிதன் கைவருத்த கூலி வரும், மெய்வருத்த கூலி தரும். அதாவது சூழல் காரணமாக தெய்வத்தால் ஒரு செயல் முடியாமல் போனாலும், அதாவது தன்னுடைய கடின உழைப்பாலும் முயற்சியாலும் தொடர்ந்து நாம் செய்தால் நிச்சயமாக அந்த இலக்கை நாம் அடையலாம். அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் முதலில் மின்விளக்கை கண்டுபிடிப்பதற்காக மிகப்பெரிய ஆராய்ச்சி கூடத்தை அமைத்தார். ஆனால் அந்த ஆராய்ச்சி கூடம் முழுவதுமாக எரிந்து சாம்பலாயிற்று. ஆனால் அவர் அதை பற்றி கவலையே படலார். மறுபடியும் தொடர்ந்த விடாமுயற்சியினாலும் கடின உழைப்பினாலும் அவர் அந்த மின்விளக்கை கண்டுபிடித்தார். அதனால்தான் நாம் இன்று மதுரை மண்ணிலே தூங்கா நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தொடர் முயற்சி அதான் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். அடுத்தது இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தொருவது அக்துப்புதில். இடுக்கண் என்பது துன்பம் வரும்போது நாம் சிரிக்க வேண்டும், மனதில் மகிழ்ச்சியுடன் சிரிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் துன்பத்தை எதிர்கொள்ள முடியும். ஆகா துன்பம் வந்துவிட்டதே என்று வருத்தப்பட்டோமானால் நமக்கு இரத்த அழுத்தம் ஏற்பட்டு நோய்வாய்ப்பட்டு மருத்துவரிடம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் துன்பம் வந்தபோது அதனை கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டுவிட்டால் நிச்சயமாக நம் வாழ்க்கை வளமாக இருக்கும். அதனைத்தான் அவர் அப்படி அற்புதமாக சொல்லியிருக்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அடுத்து மிகவும் முக்கியமான குறள். ஏனென்றால் மாணவ செல்வங்கள் பூரா இப்போ நடனம் ஆடியதை நான் பார்த்து கண்டு ரசித்தேன். மறக்க முடியாத மதுரை கல்லூரி, யாதவர் கல்லூரி, எல்லா கல்லூரியிலையுமே இருந்து அற்புதமாக நடனம் ஆடினார்கள். ஆனால் அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. எல்லா செல்வங்களுமே செல்வங்கள் அல்ல, கல்வி மட்டும்தான் அற்புதமான செல்வம். கல்வி கற்றதனால்தான் இன்னைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பிரவீன்குமார் ஐயா அவர்கள் இன்னைக்கு இந்த புத்தக திருவிழாவை நடத்த இவ்வளவு அற்புதமாக ஏற்பாடு செய்துள்ளார். அதை நாம் மறக்கவே முடியாது. அதனால் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. நாம் கல்வி ஒன்று கற்றதனால்தான் நானே இந்த மேடையில் பேசிக்கொண்டிருக்கிறேன். கல்வி இல்லை என்றால் நான் பேச முடியாது. நான் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திலே கணக்கு அலுவலராக பணிபுரிஞ்சிருக்க முடியாது. என்னுடைய ஊர் பரமக்குடி அருகிலே ஒரு கிராமம், சிற்றூர். அந்த கிராமத்திலே நான் ஒரு விவசாயி மகனாக விவசாயத்தான் இருந்திருப்பேன். ஆனால் நான் கற்ற கல்வியினால் டாக்டர் ஜாகிர் ஹுசேன் காலேஜ் இளையான்குடியில் புகுமுக வகுப்பு படித்தேன். அடுத்து ராமநாதபுரம் அரசு கலைக்கல்லூரியிலே பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றேன். இப்படி நான் படித்ததனால்தான் இந்த மேடையே எனக்கு இடம் கொடுத்தது என்றால் அது மிகையாகாது. அதனால் மாணவ செல்வங்கள் தயவுசெய்து தினமும் ஒரு குறள் படியுங்கள். நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையை வளம் பெறச் செய்யும்.
திருக்குறளை மட்டும் விட்டு விடாதீர்கள். அடுத்து, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போல கெடும். தேவப்புலவர் சொல்லியிருக்காருங்க, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போல கெடும். அதாவது ஒருவனுக்கு துன்பம் வந்து விட்டது என்பது தெரிந்து அவர் என்ன செய்யணும், அதை தடுக்க முயற்சிக்க வேண்டுமே ஒழிய அதற்கு பதிலாக அவர் அதை காக்காமல் விட்டுவிட்டால் நிச்சயமாக இப்போ வைக்கோற் போல் இருக்கு பதிலாக வைக்கோற் போர் முன் நெருப்பை வைத்ததற்கு சமமாகும். அப்போ என்ன செய்யும், அந்த நெருப்பில் வைக்கோற் போர் அழிந்தே போகிறோம், எரிந்தே போகும். அதாவது இதற்கு உதாரணம், நல்ல உதாரணம் என்னென்னா, ஏன்னா நான் மதுரை மண்ணில் இருந்துகிட்ருக்கோம். சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் அற்புதமாக எழுதியிருக்காருங்க. சில இளங்கோவடிகள், அதாவது இளங்கோவடிகள் அந்த கோவலனும் கண்ணகியும் சோழ நாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். சோழ நாட்டிலிருந்து மாதவியை விட்டு பிரிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்த பொழுது இவங்க கோவலன் இவருடைய கண்ணகியினுடைய ஒரு காற்சிலம்பை எடுத்து போய் விற்க போகிறான். அந்த பொற்கொள்ளனுடைய சூழ்ச்சியால் விற்க முடியாமல் அவனை திருட்டு பட்டம் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு அந்த பொற்கொள்ளன் என்ன செஞ்சிட்டானா, மன்னன்கிட்ட தவறுதலாக சொல்லிவிட்டான். அதனால் மன்னனுடைய ஏவுதலால் கொலை செய்யப்பட்டான் கோவலன். அதை கேள்விப்பட்ட கண்ணகி நேரே அரண்மனைக்கு சென்றாள். தேரா மன்னா, நீங்கள் கண்ணகியினுடைய பூம்புகார் திரைப்படம் பார்த்திருந்தால் தெரியும். அதற்கு முன்னால் இளங்கோ எழுதிய புத்தகத்தை சினிமாவை பார்த்துருந்தா கூட தெரியும். தேரா மன்னா, நானே அதை படம் பார்த்துட்டு பூம்புகாரை பார்த்துட்டு அசந்துட்டேன். அந்த அளவுக்கு அற்புதமாக விஜயகுமாரி நடித்தார். தேரா மன்னா அப்படின்னு சொன்னோடனே என்னம்மா அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு, நீ என்னுடைய கணவனை கொலை செய்து விட்டாய், அவர் குற்றம் செய்தால் நான் கொலை செய்ய சொன்னேன் என்று சொல்கிறாப்புல. இல்லைங்க, அவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காற்சிலம்பை எடுத்து உடைக்கிறாப்புல அவருக்கு முன்னாடி. அந்த காற்சிலம்பு வேற. அதனால் அவன் என்ன செஞ்சான், யானே மன்னன் நெடுஞ்செழியன், மதுரை மாவட்டத்தினுடைய மன்னன் நெடுஞ்செழியன் யானே கல்வன் என்று மனம் தளர்ந்து அப்படியே அந்த இடத்துல மயங்கி விழுந்துடான். அதனைத் தொடர்ந்து கோப்பெருந்தேவி அவளும் இறந்து விடுகிறார். இதை அவர் உணர்ந்திருந்தால், யார் மன்னன் ஆராய்ந்து பார்த்திருந்தால், உண்மையிலே ஒரு எடுத்தவுடனே ஒருத்தரை பொற்கொள்ளன் சொன்ன உடனே அவனை கொலை செய்து விட்டான் என்று நாம் நினைக்கக்கூடாது. அந்த மன்னன் ஆராய்ந்து பார்த்து, அதாவது ஆராய்ந்து பார்த்து முடிவெடுத்திருந்தால் அவங்க குடும்பமே அழிந்திருக்காதுங்க. அது மதுரை மண்ணில் இந்த குறளை நான் பேசாமல் இருக்க முடியாது. அதனால்தான், ஏன்னா மதுரையில் தான் இது நடந்தது. மதுரை அழிந்தது, தீப்பற்றி எரிந்தது. அதுக்கப்புறம் தான் நேராக அங்கே போய் கேரளாவுக்கு போயிருக்க அந்த பக்கம் அங்கே அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுகிறது. யார், கோவலன். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் மதுரையை பற்றி அற்புதமாக எழுதியிருக்கிறார். மதுரை தூங்கா நகரம்ங்க. அது மட்டும் இல்லைங்க, வரலாற்று சிறப்புமிக்க நகரம்ங்க. இந்த நகரத்தை நான் மறக்கவே முடியாதுங்க. நான் இந்த குறளை சொல்லவில்லை என்றால் இந்த மதுரை மாநகரில் நல்லா இருக்காது. அதனால தான் இந்த குறளை சொல்கிறேன். அதுக்கடுத்து, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விடால் பெண். ஒரு பெண் தன்னையும் காத்து தன் கணவனையும் காத்து தங்கள் குடும்பத்திற்கு புகழ் அழியாமல் காத்து தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்பவளே பெண் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஆனால் இன்றைய நிலையில் சில பெண்கள் தன்னுடைய மாமனாரையும் மாமியாரையும் முதியோர் இல்லத்திற்கு அனுப்பிவிட்டு தாங்கள் இருக்கிறாங்க. எல்லா பெண்களையும் சொல்லவில்லை, தயவுசெய்து மகளிர் குறை சொல்லிக்கிற வேண்டியதில்லை. ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது தன்னுடைய மகன் சிறப்பு மிகுந்தவன் சான்றோன் என கேட்டவுடன்
அவள் தாய் என்ன செய்வாள்னா, அப்போ தன்னுடைய மகனை பிறக்கும்போது, தன்னுடைய பெற்றபோது இருந்த அளவிடாத மகிழ்ச்சி அப்போது அவனுக்கு தென்படுகிறது. இப்போ நம்முடைய மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மரியாதைக்குரிய பிரவீன்குமார் அவர்களுடைய தாய் நிச்சயமாக அவர் மாவட்ட ஆட்சியாளர் ஆனவுடன் அவர் நிச்சயமாக மகிழ்ந்திருப்பார். அதுக்கு அளப்பெரிய மகிழ்ச்சி. அதை அடுத்து, ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம், அதை பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம், அதை பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அதாவது ஒருவன் தவறு செய்து விட்டான் என்று அவனை விஷம் குடித்து சாகச் செய்கிறாங்க. அவனுக்கு ஒரு நாள் தான் துன்பம் சொன்னவனுக்கு ஒரு நாள் தான் இன்பம். மற்றவர்களுக்கு அது செய்யப்பட்டவனுக்கு வாழ்நாள் பூராம் புகழ். காரணம் என்னவென்றால், இப்போ கிரேக்க நாட்டிலே நம்ம சாக்ரட்டிஸ் இருக்கிறால, சாக்ரட்டிஸ் இளைஞர்களிடம் தன்னுடைய பேச்சாற்றலால் இளைஞர்களை கவர்ந்தார். அவர் எங்கு சென்றாலும் விதைத்த விதையினால் இளைஞர்கள் அவர் பக்கம் சென்றவுடன் மன்னன் என்ன சென்றான்னா, அவனை கொன்றுவிட வேண்டும் என்று சிறையில் அடைக்கப்பட்டான். அவனுடைய நண்பர்கள் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ போன்றவர்கள் அதை மறுத்தனர். அது செய்ய நான் விரும்ப மாட்டேன் அப்படி என்று சொல்லி மறுத்து விட்டார்கள். சாக்ரட்டிஸை போய் கேட்குறாங்க. சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் நிச்சயமாக அவர் அந்த மன்னன் சொல்லிவிட்டான், அவர் இனிமேல் பேசக்கூடாது, அதனால் அவரை நாங்கள் விடமாட்டோம். அப்படி சொல்லிட்டார். அவர் பேச மாட்டேன் என்று சொல்லிட்டார். அவரை சிறையிலிருந்து விட்டு விடுகிறோம் என்று சொல்கிறார். உடனே சாக்ரட்டிஸ் என்ன செய்கிறாருன்னா, அது நான் முடியவே முடியாதுங்க, அவ்வளோதான் முடிச்சிட்டேன், முடியவே முடியாதுங்க. ஏனென்றால் நான் என்னுடைய பேச்சு சுதந்திரத்தை ஒருவன் எடுத்தால் நான் எப்படி பேச முடியும், நான் வாழ முடியும், அதற்கு நான் இறந்தே போகிறேன் என்று சாக்ரட்டிஸ் அவர்கள் விஷம் குடித்து இறந்தே போயிட்டாருங்க. இதுக்கு மேலே இதையெல்லாம் சைவப்புலவர் திருவள்ளுவர் எப்படி அருமையாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கிறார். நான் நிறைய குறள் வைத்திருக்கிறேன், இருந்தாலும் நேரம் கருதி நான் இதை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த நம்முடைய புத்தக திருவிழாவுடைய மாவட்ட ஆட்சியர், டிஆர்ஓ, பிஆர்ஓ மற்றும் தொகுப்புரை நகர்த்திய இரு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.